Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்த உடனே சாப்பிட தூண்டுற மாதிரியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலுக்கு இதான் முதல் முறையா வர்றீங்க அப்படினா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பேன் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்திடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து இன்னுமே வந்து நல்லா சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதனால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறது கிடையாது, நம்ம எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம். ஸோ சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் சமமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வேகும் ஆவிலேயே. இப்போ 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட்டாக அமுத்தி பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இன்னும் நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் போல் நம்ம வதக்குவோம். அதில் வந்து முழுசாக வெந்துடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா கத்திரிக்காயிலையும் சமமாக பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு ருசியான கத்திரிக்காய் வறுவல்னே சொல்லலாம். இந்த எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா ஒட்டி வரும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த தூள் வந்துட்டு நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். இல்லை டைம் இருக்குது அப்படிங்கும் பொழுது மல்லி, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எண்ணெய் விடாமல் லைட்டாக வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டாலும் இன்னுமே வாசனை சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அதுக்கப்புறமா எலுமிச்சை சாதத்துக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். இதே போல் நம்ம உருளைக்கிழங்கையும் செய்யலாம். நல்லா லேசாக சீவி அதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி இதே போல் மசாலா தூள்லாம் போட்டு செய்யும் பொழுது அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா கத்திரிக்காய் கூட ஒட்டுறதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இப்போ எப்படி குக் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா மசாலாலாம் ஒட்டிடுச்சு.
அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் வறுவல் வந்து தயாராகிடும். இப்போ நம்ம சுவையான கத்திரிக்காய் வறுவல் வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.